இன்று இந்த ஆறுமுகன் ஆறுமுகத்தோடும் 12 கைகளோடும் என் பிள்ளையை தேடி வந்திருக்கின்றேன். மயில் மீதி அமர்ந்திருக்கும் இந்த அப்பனை ஒரு முறை கண் கொண்டு பார்த்துவிடு. உன்னை சுற்றி இருக்கும் விதியினை வீழ்த்தி அடித்துவிட்டு உன் பிரச்சனைகளை தட்டி தூக்கிவிட்டு உனக்கான வெற்றியை தருவதற்கு வந்திருக்கின்றேன். மிக மிக அவசரமாக ஏதோ ஒரு விஷயத்தை செய்துவிட்டு அடுத்தது என்ன நடக்கும் என்று பதற்றமாக காத்திருக்கும் என் பிள்ளையே, இப்பொழுதும் நான் அவசர செய்தியோடு தான் என் பிள்ளையை சந்திக்க வந்திருக்கின்றேன். நீ பதற்றப்படாதே, சற்று நில், கவனமாக நான் சொல்வதை மட்டும் கேள். எந்த ஒரு விஷயத்தில் இருந்தும் உன்னை நான் விட்டு விலகுவதில்லை என்று தெரியும் அல்லவா? அப்படி இருக்கும்போது நாளை வரப்போகும் ஆபத்தை இன்றே நினைத்து கொண்டு ஏன் பிள்ளையே உன் மனம் இவ்வளவு பதற்றமடைந்து கொண்டிருக்கின்றாய்? அந்த விஷயத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாய். இந்த முகம் உன் கண்ணில் படும் நேரம் இந்த முருகனின் கடைக்கண் பட்டாலே போதும் உன் வாழ்க்கை மாறிவிடும் என்று சொல்லி இருக்கின்றேன் அல்லவா? அப்படி இருக்கும்போது ஆறுமுகனின் கண்கள் உன் வாழ்க்கையில் படும் நேரம் வந்துவிட்டது. 12 கைகள் உன் வாழ்க்கையின் உனக்கு வேண்டியதை அள்ளித்தர காத்திருக்கின்றது. வாய் என் பிள்ளையே, உனக்கு வேண்டியதை பெற்றுக்கொள். நீ நேசித்தவரை, நீ நேசிக்கும் அந்த நபரை உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வை ஏற்படுத்தி தான் தரப்போகிறார். அதனால் தான் சொல்கிறேன், யாரவர் என்று யோசித்து கொண்டிருப்பதை விட திருப்பங்கள் எப்படி வந்தாலும் யாரின் மூலம் வந்தாலும் நீ அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. முதலில் உன் வாழ்க்கையில் நடக்கும் சுற்றுமுற்றும் விஷயத்திற்கு நீ அங்கு ஒரு காரணம் என்பதை புரிந்து கொள். மற்றவர்களை கை நீட்டுவதை நிறுத்திக்கொள். அவர்கள்தான் இந்த பிரச்சனைக்கு காரணம், இவர்கள்தான் இந்த பிரச்சனைக்கு காரணம், அவர்கள்தான் எனக்கு இந்த நஷ்டத்தை கொடுத்தார்கள், அவர்கள் இல்லாவிட்டால் என் வாழ்க்கை இன்னும் அழகாக இருக்கும் என்று நீயாகவே ஒரு கருத்து கணிப்பை நடத்த வேண்டாம். யார் எப்படிப்பட்டவர்கள் என்று இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை நீ சரி என்று சொன்ன போதில்தானே அங்கு தலையெடுத்தது. நன்றாக சில நிமிடங்கள் தனிமையில் இருந்து யோசித்து பார் என் பிள்ளையே. யார் ஒருவரும் நம் வாழ்க்கைக்கு காரணமாக முடியாது. எந்த விஷயமானாலும் நம் சம்மதம் இல்லாமலும் அங்கு நடக்காது. அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையை பற்றிய கனவுகள் அங்கு நீ கண்ட கனவு போலத்தானே நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் தான் சொல்கிறேன், இப்பொழுது நீ என்ன நினைக்கின்றாய்? மனதும் மூளையும் வெவ்வேறு திசையில் அங்கு வெறுப்பேற்றிக் கொண்டிருக்கின்றது. மனது சொல்கிறது இது நடக்க வேண்டும் என்று. ஆனால் உன் மூளையில் உள்ள, உன்னால் மனதில் உள்ள விஷயங்கள் அப்படி நடந்து விடுமோ, இப்படி நடந்து விடுமோ என்று எதிர்மறை எண்ணத்துக்கு உட்பட்டு கொண்டிருக்கின்றது. இருவேறு விஷயங்கள் இருவேறு துருவங்களாக செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது அதில் நீ எப்படி வெற்றி அடைய முடியும்? அப்படித்தான் இப்பொழுது நீ இந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கின்றாய். இந்த சூழ்நிலையை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் நல்லதொரு திருப்பத்தை ஏற்படுத்தி இந்த முருகன் தரமாட்டாரா என்று யோசித்து நீயாகவே நினைத்து கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, நான் உன்னை சுற்றித்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன், உனக்குள்ளே தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளை நினைவுகளோடு எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் வாழ்க்கையை பற்றி நான் கண்ட கனவுகளை நிஜமாக்க மாட்டேனா? முதலில் உனக்கு தேவையானதே நீ என்னிடம் கேட்டுப்பார். மற்றதை பற்றியெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். நீ என்ன செய்கிறாய் தெரியுமா? என் முன் வந்து உன் கஷ்டத்தை மட்டும்தான் சொல்லி கொண்டிருக்கின்றாய். உன் கவலையை மட்டும்தான் சொல்லி கொண்டிருக்கின்றாய். கண்ணீர் வடித்ததெல்லாம் போதும் என் பிள்ளையே. அதையெல்லாம் விட்டு உன் கஷ்டத்திலிருந்து விடுபட என்ன வழி உண்டோ அந்த வழியை தாரும் ஐயனே, என் முருகனே என்று மட்டும் என்னிடம் சொல்லிப்பார். மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். எந்த ஒரு சூழ்நிலையும் கையாளும் தன்மையும் மனப்பக்குவத்தையும் வலிமையும் முருகனே என்று மட்டும் சொல்லிப்பார். மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். நீ நினைத்ததை நடத்தி தருவதற்கு நானே இந்த ஐயன் உத்தரவு பிறப்பித்திருக்கும் போது இதற்காக என் தங்கமே நீ எதையோ பற்றி யோசித்து கொண்டிருக்கின்றாய்.
உன் கண் கலங்கிய தருணத்திற்கும் நீ கவலைப்பட்ட தருணத்திற்கும் தான் இந்த ஐயன் முருகன் உன் முன்னால் சென்று உன் தடைகள் அத்துணையும் அகற்றிக்கொண்டு இருக்கின்றேன். வருவது என்ன பிரச்சனை வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீ இப்பொழுது எந்த சூழ்நிலை வேண்டுமானாலும் கையாண்டு இருக்கட்டும். ஆனால் அதை பற்றி எல்லாம் யோசித்து கொண்டு இருக்காதே. ஐயோ கஷ்டம் வந்து விட்டதே, கஷ்டம் வந்து விட்டதே என்று ஓடவும் ஒளிந்து கொண்டும் இருக்காதே. என்ன வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு எப்பொழுது உன் மனதும் உடம்பும் இங்கு தயாராக இருந்து கொண்டு இருக்கின்றதோ அப்போதுதான் உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயமும் செயல்பட ஆரம்பிக்கும். அதனால் அத்தான் சொல்கிறேன், தவறு நம் மீது இருக்கும்போது மற்றவர்களை குறை சொல்லி என்ன பலன் இருந்து கொண்டு இருக்கின்றது? ஒன்றுமில்லை தானே. என் பிள்ளையே, உனக்கு தேவையானதை நீ என்னிடம் கேட்டுவிட்ட போதிலும் இனியும் இந்த அப்பன் முருகன் அமைதி காக்கப் போவதில்லை. இதோ உன் வாழ்க்கைக்கு உரிமையானதையும் உன் வாழ்க்கைக்கு சொந்தமானதையும் நான் இந்த முருகன் உனக்கு கொண்டு வர வந்து இருக்கும்போது சற்றும் இந்த விஷயத்திலிருந்து நான் பின்வாங்கப் போவதே இல்லை. எத்தனையோ விஷயங்களை கடந்து வந்து விட்டாய். இதுவும் சிறிதளவுதான் இருந்து கொண்டு இருக்கின்றது. இதையும் என் அப்பன் முருகன் பார்த்து கொள்ளத்தான் போகிறான் என்று நீ நினைத்துக்கொள். மாற்றங்களை எதிர்நோக்கி காத்திருக்கும் என் பிள்ளையே, அந்த மாற்றம் வரும்போது துணிச்சலோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. உன் வாழ்க்கையை நீதான் வாழப் போகிறாய். மற்றவர்கள் சொல்லி இங்கு ஒன்றும் நடக்கப் போவதில்லை, அப்படித்தானே? அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எடுக்கும் முடிவுகளை ஏன் மற்றவர்களுக்காக எடுக்க தயங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? அவர்களுக்காக நீ தள்ளிக்கொண்டே போகிறாய். ஐயோ, அப்படி நடந்து விட்டதே, இப்படி நடந்து விட்டதே, அவர்களுக்காக என் முடிவை மாற்றுகிறேன், இவர்களுக்காக என் முடிவை மாற்றுகிறேன் என்று நீயாகவே ஒரு கணக்கை போட்டு உன் முடிவை மாற்றிக்கொண்டு இருக்காதே. இங்கு யாருக்காகவும் யாரும் சில சமயத்தில் நிற்பதில்லை, யாரும் இருப்பதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. ஏனென்றால் அவரவர்களின் வாழ்க்கையின் சுமையும் பாரத்தையும் தூக்குவதற்கே இங்கு நேர காலம் சரியாக இருந்து கொண்டு இருக்கும்போது உன்னை உற்று நோக்குவதற்கும் உன்னை கவனிப்பதற்கும் இங்கு யாருக்கும் எந்த அவசியமும் ஏற்படவில்லை. அதனால் அவர்கள் என்ன நினைப்பார்கள், இவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து கொண்டு நீயாகவே உன் வாழ்க்கை முடிவில் இருந்து விலகி விடாதே. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? நீ வெற்றி பெறக்கூடாது என்று. அந்த வெற்றி பெற முடியாத அளவுக்கு உனக்கு எப்படியாவது சூட்சமத்தை உனக்கே தெரியாமல் சொல்ல வேண்டும் என்று உன் வெற்றியை தடுப்பதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனையும் அங்கு செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அதை நீ சூட்சமமாக புரிந்து கொண்டுதான் அதை முறியடித்து விட்டு இந்த ஐயனின் துணையோடு நீ வெற்றி பெறப் போகிறாய் என்பதில் உறுதியாக இரு. நம்பிக்கையோடு நன்றியை மட்டும் சொல்லிக் கொண்டே இரு. எனக்கு இந்த நல்வாழ்க்கையும் நல் உறவையும் தந்ததற்கு நன்றி முருகா, இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கு நன்றி முருகா என்று உன்னை சுற்றியுள்ள அத்தனை பேருக்கும், உன்னை சுற்றியுள்ள நடக்கும் அத்தனை விஷயத்திற்கும் நன்றியை சொல்லி பழகி கொண்டே இரு. நிச்சயம் உனக்கு வேண்டியது உன் கையில் வந்துதான் சேரும். எத்தனையோ விஷயத்தில் நான் உனக்காக எதையோ கொடுத்து கொண்டு இருக்கும்போது இந்த விஷயத்தின் கொடுக்காமலா போய்விடுவேன்? அதுவும் என் பிள்ளைகளுக்கு நல்லது என்று தெரிந்துவிட்ட போதிலும் அதை நான் தராமலா போய்விடுவேன்? என் பிள்ளையே, அது இல்லைதானே. நான் எப்பொழுதுமே கொடுத்த சொல்லில் இருந்தும் கொடுத்த வாக்கில் இருந்தும் கொடுத்த சத்தியத்தில் இருந்தும் வாக்கு மீற மாட்டேன் என்று தெரியுமல்லவா? தெரிந்த பின்னதானே இந்த அப்பனை முருகனை நீ தேடி வந்திருக்கின்றாய். மனதில் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள நீ பழகி கொண்டு இருக்கும்போது உனக்கான விஷயத்தை நான் செய்ய துணிச்சலாக இருக்க மாட்டேனா? எல்லாம் நல்லதாகத்தான் என் பிள்ளைகளுக்கு நடக்கப் போகிறது என்பதை அறிந்து கொண்டுதான் இனியும் உன்னை காக்க வைக்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்து கொண்டு உனக்கான விஷயத்தை ஏற்றத்தோடு செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த ஏற்றத்தையே உன் கண்முன்னே காட்டிக்கொண்டு இருக்கின்றேன். இதுவாகுமோ அதுவாகுமோ என்ற எதிர்மறை எண்ணங்கள் இதனால் வரையிலும் நீ கடந்து வந்து விட்டாய். இனி அதையெல்லாம் கடந்து நீ வந்து தான் ஆக வேண்டியதிருக்கிறது. அதிலே நின்று கொண்டு இருந்தால் உன் வாழ்க்கையை நீ வாழ முடியாது.
என் தங்கமே, உன் வாழ்க்கைக்கானதை, உன் வாழ்க்கைக்கு எது வேண்டுமோ அதை இந்த ஐயனிடம் நீ சொல்லிவிட்ட பிறகும், இந்த அப்பனிடம் நீ கூறிவிட்ட பிறகும் உனக்கானதை நான் தராமல் இருப்பேனாம்? சில நன்றி மறந்தவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். அதற்காக அவர்களை மட்டுமே நினைத்து கொண்டு இருந்தால் அவர்களின் வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து விடுவார்கள். அதன் பின்பு உன் வாழ்க்கையை கவனிப்பதற்கு இங்கு யாருமே இல்லாமல் போய்விடும். அதனால தான் சொல்கிறேன், யார் எப்படிப்பட்டவர்கள் இருந்தாலும் சரி, உனக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லா சூழ்நிலையும் இங்கு கைகூடுகின்ற தருணம் என் முருகன் என் அப்பன் தந்து கொண்டு இருக்கின்றான் என்று நினைத்து நீ நம்பிக்கையோடு புன்னகையோடு கடந்து வந்து கொண்டே இரு. விடியும் பொழுது உனக்கான பொழுதாகத்தான் இருக்கும். விடியும் பொழுதிலே நீ வெற்றி பெறும் பொழுதாகத்தான் இருக்கும் போகிறது. எல்லாவற்றிலும் இந்த அப்பன் முருகன் நான் உனக்கு உறுதுணையாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். யார் எப்படிப்பட்டவர் என்ற உண்மை தன்மையை உனக்கு தெரியப்படுத்த த்துவதற்குத்தான் இந்த சோதனையும் சோகத்தையும் உனக்கு தந்திருந்தேனே தவிர நான் உனக்கு புதிதாக சோதனையை தர வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. எல்லா விஷயத்திலும் கற்று தேர்ந்த பிள்ளையாக என் பிள்ளைகள் இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெறுவதற்கு தகுதியாக இருக்க முடியும். அந்த வெற்றி கிடைத்துவிட்ட போதிலும் அதை நிலையாக வைத்துக் கொள்வதற்கான தந்திரங்களும் சூட்சமங்களும் என் பிள்ளைகளுக்கு நான் மட்டும்தானே சொல்லிக் கொடுக்க முடியும். அப்படித்தான் உனக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உன்னை மெல்ல மெல்ல செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன். இந்த அப்பன் முருகன் என்று உன் வாழ்வில் அடியெடுத்து வைத்தேனோ அன்று முதலே நீ கேட்கின்ற எல்லா கேள்விகளுக்கும் உனக்கு நேரடியான பதிலை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். எதுவுமே காலம் தாழ்த்துவதில்லை, எதுவுமே நான் காலம் தாழ்த்தி என் பிள்ளைக்கு கொடுத்ததில்லை என்று உனக்கு தெரியும் அல்லவா? தரமான ஒன்றாக இப்பொழுது என் பிள்ளைக்கு கொடுக்க வந்து இருக்கும் போது என் பிள்ளையே எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். எதையுமே துணிச்சலோடு செய்ய பழகிவிடு. துணிச்சலோடு செய்யும் காரியத்தில்தான் அந்த முடிவும் உனக்கு சாதகமாக இருக்கும். அதை விட்டு விட்டு செய்யும் போதே பயத்தோடும் பதற்றத்தோடும் நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய். சிறிதளவு பயம் இருந்தால்தான் அந்த பிரச்சனை நன்றாக வரும். ஏனென்றால் அடுத்தது பெரிதான ஒரு தவறு செய்துவிடக்கூடாதே என்ற கவனமும் உன் மனதில் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ பயத்தோடு இருந்து கொண்டு இருந்தால் அந்த செயலில் கவனத்தை நாம் செலுத்த முடியாது அல்லவா? அதனால் தான் சொல்கிறேன், நீ என்ன செய்கின்றாயோ அதில் உன் வாழ்க்கையின் பாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. நான் இந்த காரியத்தை அங்கு செய்து கொண்டு இருக்கின்றேன். இதில் நீ எனக்கு உறுதுணையாக இரு. எனக்கு முன்னால் சென்று நீ எப்படி எனக்கு வழிகளை காட்டிக்கொண்டு இருக்கின்றாயோ அந்த வழிகளில்தான் நான் பயணம் செய்து கொண்டு இருக்கின்றேன் முருகனே. இனி இதற்கு மேல் உன் பொறுப்பு. நீ என்ன செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நீ எனக்கு என்ன தேவை என்று சொல்கிறாயோ அதையே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று மட்டும் சொல்லிவிட்டுப்பார். இந்த முருகனின் மீது அளவற்ற நம்பிக்கையை வைத்துப்பார். யார் என்ன சொன்னாலும் சரி, நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் உனக்கான வாழ்க்கையை வாழ்வதிலிருந்து மிக பெரும் ஏற்றத்தை நோக்கி செல்வதற்கு என்னப்பன் முருகன் எனக்கு உறுதுணையாக இருக்கின்றான். இந்த பள்ளத்தையும் கடந்து வரத்தான் போகிறேன். இந்த புதைக்குழியிலிருந்தும் நான் மீண்டு வரத்தான் போகிறேன் என்று நீ நம்பிக்கையோடு இரு என் தங்கமே. உனக்கான வெற்றியை தருவது இந்த அப்பன் முருகன் 12 தின்தோளோடும் 6 முகத்தோடும் வந்திருக்கும் போது கவலையும் அச்சமும் உனக்கு எதற்கு? நான் உனக்குள்ளே இருந்து ஒளியின் விருட்சமாக உனக்குள் நடக்கும் அத்தனை விஷயத்தையும் நான் இங்கு எழுதி கொண்டும் பார்த்து கொண்டும் அதில் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்றும் விதியை மாற்றிக்கொண்டும் தான் இருக்கின்றேன். அதன் பின்னும் இனி முருகன் இருக்கிறானா இல்லையா என்று சிந்திக்காதே. இறைசக்தி மீது நம்பிக்கை வைத்துதானே உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்றாய். அந்த சக்தியாக நானே உன்னிலிருந்து ஆட்படுத்தி கொண்டு இருக்கும் போது உன் வாழ்க்கையை பற்றி கவலை இனி உனக்கு வேண்டாம் என்று தான் சொல்கிறேன். நிம்மதியாக இரு. நான் தான் எல்லாவற்றையும் எல்லா சிக்கலையும் என்னப்பன் முருகனிடம் ஒப்படைத்து விட்டேனே. இனி எனக்கு என்ன கவலை இருக்கப் போகிறது என்று மட்டும் சொல்லிப்பார். உன் சந்தோஷத்தின் வாயிலாக இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். உன் முகமும் மனதும் எப்படி இருந்து கொண்டு இருக்கின்றதோ அந்த பூரிப்பும் மகிழ்ச்சியும் எப்படி நீ இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கின்றாயோ அதுதான் உன் வாழ்க்கையிலே இங்கு வந்து சேரப்போகிறது. அதை உண்மையாகவும் நிஜத்தன்மையாகவும் நீ அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் வந்து விட்டாய். எத்தனையோ பேர்களை கடந்து வந்து விட்டாய். இப்போதாவது வாழ்க்கையின் அர்த்தத்தையும் வாழ்க்கையின் தன்மையும் புரிந்து கொண்டு விட்டாயா? என் பிள்ளையே, வாழ்க்கை என்பது சோகங்கள் மட்டும்தான் இருக்கிறது என்று நினைத்தால் அதிலிருந்து மீண்டு வருவது இங்கு கடினமாக இருக்கும்.
இந்த சோகம் என் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான். இதிலிருந்து மீண்டு வருவதற்கான நிலையே என்னப்பன் முருகன் தந்து விட்டான். அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன கவலை வந்துவிடப் போகிறது என்பதில் மட்டும் உறுதியாகும் தெளிவாகும் இரு. சற்றும் யோசிப்பதற்கு இங்கு நேரம் சூழ்நிலை உனக்கு ஒத்துப்போகவில்லை. என்ன செய்வது ஏது செய்வது என்று சிந்திக்கின்றாய். உன் அத்தனை சூழ்நிலையிலிருந்து விடுவித்து உன் வாழ்க்கையை பற்றிய கனவுகளை நான் நிஜமாக்குவதற்கு வந்திருக்கும் போது நடப்பதையெல்லாம் நினைத்து நீ மனம் வருத்தம் அடையாதே என் தங்கமே. எவ்வளவு பெரிய சூழ்நிலை இருந்தாலும் சரி, உன்னை கடந்து வரச் செய்வதற்குத்தான் இந்த அப்பன் கரம் பற்றி இருக்கின்றேனே. இனியும் கலக்கம் எதற்கு? நடப்பது எது வேண்டுமானாலும் இருக்கட்டும். இனி நீ நினைத்ததுதான் கைகூட போகிறது என்பதை மட்டும் நினைத்துக்கொள். உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வை நடத்தித்தர நான் வந்து இருக்கும்போது சற்றும் உன் நிலையிலிருந்து பின்வாங்கி விடாதே. உன் வைராக்கியம்தான் இங்கு ஜெயிக்கப் போகிறது. ஜெயித்தே விட்டது. யாம் இருக்க பயமேன்.